வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது எதை பற்றினாக்கா, சில பேர் திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாகவே அவங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம், எவ்வளவோ ஜாதகம் பார்த்தோம், எதுவும் செட் ஆகலை, எல்லா பரிகாரமும் பண்ணோம், ஆனால் எந்த ஒரு வரனும் கை கூடலை அப்படின்றவங்க இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கனாக்கா ஒரே வாரத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் எங்களுடைய அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகி போனதில் காலகாலத்தில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள் நாம் பெருசாக அக்கறை எடுத்துக்காமல் விட்டு விடுறோம். இன்றைய சவாலான உலகத்தில் பொருளாதார ரீதியாக போட்டி போடுறாங்க. நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நிறைய புதுசு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியதுமாகவும் இருக்குது. அடிப்படையாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியை செலவழித்து விடுறோம். கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமா ஆண் பெண் இருப்பாளருமே அவங்கள பெற்றவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் ரொம்ப பெருசாகவே இருக்கிறதுனால நல்ல வரன்களை எல்லாமே தட்டி கழிச்சு விடுறாங்க. அதன் பிறகு வயசு அதிகம் கொண்டே போயிடுறது. இன்னும் சிலர் ஜாதக பரிகாரங்கள் தோஷங்களும் சொல்லி சின்னஞ்சிறுசுகளை எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிறாங்க. அதாவது திருமணஞ்சேரி, காலாஸ்திரி, திருநாகேஸ்வரம், நித்திய கல்யாண பெருமாள், சுமங்கலி பூஜைன்னு கல்யாண வரத்துக்காக இத்தனை நாட்களாக யார் எது சொன்னாலும் அதை உடனடியாகவே செஞ்சிடுறோம். இது வரைக்கும் வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் கேட்கலையே அப்படின்ற ஒரு மன கஷ்டமும் இருக்குது. பணம் காசுக்கும் பஞ்சம் இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு படி போனாக்கா கீழே இறங்கி போய் பையனோ பொண்ணோ நல்ல வரனா இருந்தால் போதும்னு நினச்சதும் வரன்கள் கைக்குள்ளையே அப்படின்னும் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. இனிமேல்ட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஒரே வாரத்தில் உங்கள் கல்யாணத்துக்கு இது நாள் வரையில் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சமாக விலகி உங்களுக்கான வரன்களுக்கு வழிவிடும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா, அதாவது இந்த பரிகாரத்தை வந்துட்டு கல்யாணத்துக்காக காத்திருக்கோம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை காலையில் எழுந்திருச்சு தலை குளிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தேவதையை மனமுருங்கி மனசார பிரார்த்திக்குங்க. உங்கள் குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்திக்குங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை ஒரு 200 கிராம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு அதை ஒரு 300 கிராம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 200 கிராம். அதுக்கப்புறம் என்ன வேணும்னாக்கா அகத்திக்கீரை ஒரு கட்டு நல்லா உருவி எடுத்துக்குங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 விஷயத்தையும் ஒன்றா கலக்கிடுங்க. கலக்கிட்டு அதாவது கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்கணும். பசுமாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய கழுத்தை தடவி விட்டு அதுக்கப்புறம் அதனுடைய முதுகையும் தடவி விட்டு அப்படியே நீங்கள் வாழையும் தடவி விடணும். அதாவது கழுத்தில் ஆரம்பித்து வாலில் முடிக்கணும். அப்படியே மெல்ல தடவி விட்டுட்டே இருக்கணும். இது தீர்ந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் அந்த பாத்திரத்தில் பசுமாடு சாப்பிட்ட மீதி இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா அதை எடுத்து நீங்கள் சாப்பிடணும். அதாவது கொஞ்சோண்டு சொட்டோண்டு இருக்கும் ஓரமாக, அதை நீங்கள் எடுத்துட்டு அதை நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் எடுத்து சாப்பிடணும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களது தலையில் குளிச்ச ஈரம் இருக்கக்கூடாது. பெண்கள் தலையில் இருக்க நீர் கீழே சொட்டக்கூடாது. அதாவது உங்களோட தலை எப்பவுமே காய்ஞ்ச நிலையில் இருக்கணும், தலை முடிகள்லாம் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பரிகார பூஜை செய்யும் பொழுது தலையில் பெண்கள் பூச்சூடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பசுவை நீங்கள் வலம் வரணும். வலம் அந்த பசுவை நீங்கள் தொட்டு வணங்கணும். இது ஒரே ஒரு வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், உங்களுக்கு கெட்டி மேளம் தான். அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் வரம் வருது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாக்கா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்.